தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இல்லை. சென்னையை சுற்றியுள்ள 88% ஏரிகள் நிரம்பிவிட்டதாக நீர்வளத்துறை தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான வழக்கில் தேசிய மகளிர் உரிமை ஆணையம் இன்று விசாரணை. தாமாக முன்வந்து விசாரணை நடத்துகிறது தேசிய மகளிர் ஆணையம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக இன்று ஆர்ப்பாட்டம். சென்னையை தவிர்த்து மற்ற இடங்களில் போராட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது. காவல்துறையின் கவனக்குறைவு. அரசுக்கு உச்சக்கட்ட கவனம் தேவை என ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். திமுகவுக்கு 2026 தேர்தல் வியூகங்களை வகுக்கும் புதிய நிறுவனம் சர்வே. 234 தொகுதிகளிலும் கள நிலவரங்களை அலசுகிறது புதிய நிறுவனம். PSLV C-60 ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுகிறது. பழவேற்காடு மீனவர்களுக்கு மீன்வளத்துறை எச்சரிக்கை. குளிர் அதிகரித்துள்ளதால் வீடற்றவர்கள் தங்குவதற்கு தற்காலிக கூடாரங்கள் அமைத்தது டெல்லி அரசு. போர்வை மற்றும் உணவு வழங்க ஏற்பாடு. பஞ்சாபில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தொடர் முழக்க போராட்டம். இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு விவசாய சங்கங்கள் அழைப்பு. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் காலமானார். மறைந்த ஜிம்மி கார்ட்டருக்கு வயது 100. ஜம்மு காஷ்மீரில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளில் 60% பேர் பாகிஸ்தானியர்கள். இந்திய ராணுவம் தகவல். கன்னியாகுமரியில் விவேகானந்த நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். 37 கோடி ரூபாய் மதிப்பிலான கண்ணாடி நடைபாலத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். நீதிபதிகளின் உறவினர்களை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரை கிடையாது. கொலீஜியம் புதிய முடிவு. திருப்பூர் அருகே ஆட்டோ மீது சொகுசு கார் மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழப்பு. காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அலையாத்தி காடுகள் நடுவே படகு சவாரி செய்து மக்கள் மகிழ்ச்சி. உத்தரப்பிரதேசத்தில் பனிமூட்டம் காரணமாக கடும் குளிர் வாட்டுகிறது. வெப்பநிலை குறைந்துள்ளதால் மக்கள் பாதிப்பு. பாக்ஸிங் டே டெஸ்டில் இந்திய அணிக்கு 340 ரன்கள் வெற்றி இலக்கு. தொடக்க விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாற்றம்.